வைகாசி மாதம் மட்டக்களப்பு மாவட்ட மக்களுடைய மகிழ்ச்சி காலம் என்று சான்றோர்கள் உரைப்பார்கள். அது உண்மை. மட்டக்களப்பு மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் படுபாங்கரை பிரதேசமாக இருந்தாலும் சரி, எழுவான்கரை பிரதேசமாக இருந்தாலும் சரி, பட்டி தொட்டியெல்லாம் பத்தினி தெய்வத்தினுடைய விழாக்கோலம் களை கட்டுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சிகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டிலும் வைகாசி மாதம் பிறந்திருக்கின்றது. இந்த வைகாசியிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்களுடைய மகிழ்ச்சி காலத்திலே இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற கண்ணகி அம்மனுடைய ஆலயங்களுடைய திருக்கதவு திறக்கப்பட்டு தொடர்ச்சியாக திருச்சடங்குகள் இடம்பெற இருக்கின்றது. கண்ணகி அம்பாளுடைய அந்த களுவாஞ்சிக்குடி கண்ணகி அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கின்ற சூழலை நாங்கள் சற்று அலசி பார்க்க இருக்கின்றோம். நீர்நிலைகள் சூழப்பட்ட இடத்திலே மட்டுநல் வாவி மேற்கு புறத்திலே அந்த வாவி மகள் பாடிக்கொண்டிருக்க, இங்கே எங்களுடைய கிழக்கு திசையிலே வங்க கடலினுடைய ஓசை கேட்டுக்கொண்டிருக்க, குளங்களும் அங்கே சிறப்பான முறையிலே குளங்களும் வளைந்து காட்சி கொடுக்க எங்களுடைய களுவாஞ்சிக்குடி கண்ணகி அம்மனுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது. மருதத்தினுடைய ஒரு வாசல் என்று கூட சொல்லலாம். அங்கே சென்னல் வயல்கள் அங்கே விளைந்து காட்சி தருகின்ற அந்த காட்சிகளையும் எங்களால் அங்கே காணக்கூடியதாக இருக்கும். இப்படி அந்த ஆலய சூழல் ஒரு சிறப்பான சூழலிலே அந்த ஆலயம் அமையப்பெற்றிருக்கின்றது. ஆளரவம் இல்லாத இடம் தேடி எங்களுடைய அன்னை கண்ணகி அம்பாள் வந்ததாக எங்களுடைய முன்னோர்கள் சொல்வார்கள். ஆளரவம் இல்லாத இடத்திலே, புகைகள் இல்லாத இடத்திலே, சத்தம் சந்தடி இல்லாத இடத்திலே நான் குடியிருக்க வேண்டும் என அம்பாள் கேட்டுக்கொண்டதாகவும், அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே எனக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என அம்பாள் கேட்டதற்கு இணங்க எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இந்த ஆலயத்தை அந்த சிறப்பான மருதத்தினுடைய சூழலிலே அமைத்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற கண்ணகி அம்மன் ஆலயங்களை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது சில கிராமங்களிலே கிராமத்துக்கு மத்தியிலே அம்மன் ஆலயம் இருக்கும். பல கிராமங்களிலே இந்த ஆலயம் ஒரு ஒதுக்குப்புறத்திலே இருக்கும். ஆனால் எங்களுடைய களுவாஞ்சிக்குடியிலே ஆளரவம் இல்லாத ஒரு இடத்திலே, ஒரு அமைதியான இடத்திலே இந்த கற்பு கரசி கண்ணகி அம்பாள் கோயில் கொண்டு அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற அந்த வரலாற்று காட்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இத்தனைக்கும் மத்தியிலே சிலப்பதிகாரம் என்று சொன்னால் 50 காப்பியங்களிலே ஒரு பெருங்காப்பியமாக சிலப்பதிகாரம் விளங்குகின்றது. இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கின்றார்கள். சேரன் செங்குட்டுவனுடைய சகோதரனாக இருந்த இளங்கோவடிகள் இந்த நூலை எழுதும்படி சேரனால் பணிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த வகையிலே இளங்கோவடிகள் இந்த சிலப்பதிகாரம் என்ற நூலை எழுதியிருக்கின்றார். 50 காப்பியங்கள் ஒவ்வொன்றும் அணிகலங்கள் ஊடாக எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே சிலப்பதிகாரம் சிலம்பு என்று சொல்லப்படுகின்ற அணிகலன் ஊடாக அந்த ஆக்கம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய சிறப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். பட்டி தொட்டியெல்லாம் கண்ணகி அம்பாளுடைய விழாக்கோலம் இடம்பெறுகின்ற பொழுது எங்களுடைய களுவாஞ்சிக்குடி என்று சொல்லப்படுகின்ற மட்டக்களப்புக்கு தென்புறமாம் நல்ல மருதமும் நெய்தலும் வாழ்விடமாம், கொட்டும் முரசொலி கோமகளால் கொடியிடையாள் குலநாமம் களுவாஞ்சியாள். இந்த களுவாஞ்சிக்குடியிலே சிறப்பான முறையிலே நீர்நிலைகள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு மருத நில சூழலிலே கூம்பவிழ்த்து தாமரைகள் குடபிடிக்கும், அதில் குறு வண்டுகள் தாழ பறந்து தேங்குடிக்கும். அப்படியான இயற்கையின் எழில் கொஞ்சக்கூடிய அந்த சூழலிலே களுவாஞ்சிக்குடி கண்ணகி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக திருச்சடங்குகள் இந்த ஆலயத்திலே இடம்பெற இருக்கின்றது. 3/6/2025 செவ்வாய்க்கிழமை அன்று ஆலய திருக்கதவு திறக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஆலயத்திலே திருச்சடங்குகள் நடைபெற்று 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை கன்னிக்கால் வெட்டு விழா என்று சொல்லப்படுகின்ற அந்த களுவாஞ்சிக்குடி காணுகின்ற ஒரு குதூகல பெருவிழா இடம்பெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 9/6/2025 திங்கட்கிழமை திருக்கல்யாண பூசை என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெருவிழா அந்த ஆலயத்திலே இடம்பெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து
10/6/2025 செவ்வாய்க்கிழமை நெல்குற்றல் சடங்கு இடம்பெற இருக்கின்றது. 11/6/2025 புதன்கிழமை அதிகாலையிலே திருக்குளுத்தி பெருவிழா இடம்பெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து காலை வேளையிலே திருக்கதவு மீண்டும் அடைக்கப்பட இருக்கின்றது. இப்படியாக இந்த கண்ணகி அம்பாளுடைய ஆண்டு திருச்சடங்கு பெருவிழாவினுடைய சிறப்பை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கிராமங்களை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய களுவாஞ்சிக்குடி கிராமத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வீதிகள் துப்புரவாக வைத்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய வீடு வளவுகளை துப்புரவாக வைத்துக் கொள்ளுவார்கள். மச்சம் மாமிசம் விடுத்து புனிதம் பேணப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இது களுவாஞ்சிக்குடியில் மட்டுமல்ல, எங்களுடைய இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா கிராமங்களும் சுத்தமாக புனிதமாக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். கண்ணகியினுடைய வழிபாட்டின் உறைவிடமாக இந்த மட்டக்களப்பு மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது படுவாங்கரையாக இருந்தாலும் சரி, எழுவாங்கரையாக இருந்தாலும் சரி, கண்ணகி வழிபாட்டினுடைய உறைவிடம் மட்டக்களப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலும் அம்பாளுடைய திருச்சடங்குகள் இடம்பெற இருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்திலும் இடம்பெற இருக்கின்றது. ஆனால் இத்தனைக்கும் விருது கொடுத்து கௌரவிக்கின்ற ஒரு பெருவிழா இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற இருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.